திருவிருந்துங்கிறது இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் ஒரு சடங்காச்சாரமாக மாறின ஒரு விஷயம். கிறிஸ்தவத்தில் திருவிருந்துங்கிறது ஒரு சடங்காச்சாரம் ஆயிடுச்சு. நிறைய காரியம் சடங்காச்சாரம் ஆயிடுச்சு. அதாவது பேப்டிசம், ஞானசானம் சடங்காச்சாரம் ஆயிடுச்சு, பண்டிகைகள் சடங்காச்சாரம் ஆயிடுச்சு, எல்லாம் அப்படி ஆகி கடைசியாக திருவிருந்தும் அது ஒரு முறைமை. மாதத்துக்கு ஒரு நாள் எடுக்கணும், ஒரு சில இடத்துல வருஷத்துக்கு ஒரு நாள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஆனால் உண்மையிலேயே திருவிருந்து என்பது புதிய உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுது. ஒரு நியாயப்பிரமாணம் எப்படி விருத்தச்சேதத்தினால் நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியின் பலியினால் நமக்கு எப்படி அது இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி இந்த திருவிருந்து என்பது புதிய உடன்படிக்கையின் அடையாளம். ஸோ இது ஏதோ சடங்காச்சாரத்துக்கு செய்கிறது இல்லை. அப்படி சடங்காச்சாரமாக செய்கிறவங்க என்ன ஆவாங்கங்கிறத நம்ம வாசித்த வசனம் 1 கொரிந்தியர் 11:29, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் அப்படின்னு. இது சம்மந்தமாக நிறைய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நம்ம சபையில் அதை பற்றி அதிகமாக நம்ம வலியுறுத்துகிறோம், இன்சிஸ்ட் பண்ணுறோம். திருவிருந்து எடுக்கும்போது நார்மலாக எடுக்கக்கூடாது, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் இதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த திருவிருந்தினுடைய அடையாளம் இருந்ததாக பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10:4-5 வசனங்களை வாசிங்க. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கம்யூனியனுக்கு அடையாளமா, அப்பமும் ரசத்துக்கு அடையாளமா அங்கே மன்னாவும் கண்மலை தண்ணீரும் இருந்துச்சு. ஞான போஜனம் ஞான பானம் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த ஞான போஜனம் ஞான பானத்தை எதற்கு ஆண்டவர் அடையாளமாக வச்சுருந்தாருன்னா வரப்போகிற கம்யூனியனுக்கு அடையாளமாக வச்சுருந்தார். இப்போ நாம் எப்படி கம்யூனியன் அபாத்திரமாக போஜனபானம் பண்ணால் என்ன ஆகும்? சிலர் வியாதிப்படுகிறார்கள், சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இதற்கு முன்ன அடையாளமாக இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் எப்படி மன்னாவை ஞான போஜனத்தை அபாத்திரமாய் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு தடவை செய்தி எடுத்துருக்கிறோம். கர்த்தர் சொன்னதுக்கு அகைன்ஸ்டாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 3-4 பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கிறோம். புசிக்கக்கூடாத முறையிலே அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லி அது அவர்களுக்கு அபாத்திரமான போஜனபானமாய் மாறிடுச்சு. இப்போது ஞான பானத்தை பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரத்தத்துக்கு அடையாளமாக கண்மலையிலிருந்து வடிகிற தண்ணீர், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக. இதை அவங்க எப்படி அபாத்திரமாக பானம் பண்ணாங்க, இஸ்ரவேலர்கள் எப்படி அபாத்திரமாக பானம் பண்ணாங்க அப்படிங்கிற அடையாளம் இருக்குது. அதை நாம் பார்க்கும்போது நாம் அந்த மாதிரி இந்த கம்யூனியனை எடுக்காமல் அதை நாம் உண்மையும் உத்தமமாக எடுக்கணுங்கிறது தான் செய்தி. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஞானபானத்தை அவர்கள் 2 இடத்துல, அதாவது கண்மலையின் தண்ணீரை அவர்கள் 2 இடத்துல குடிக்கிறார்கள். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். ஒன்று யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலும், இன்னொன்று என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலும் இது நடக்குது. இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது முதலாவது சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எப்படி அவர்கள் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணினார்கள், அதனால் வந்த விளைவு என்ன? இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த இடத்துல முதலாவது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எப்படி அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம், முதலாவதாக பார்க்க போகிறோம். கவனிங்கள், 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படி சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்போது ஜனங்கள் மோசையோடு வாதாடி. இப்போதான் சம்பவம் நடக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் நடத்தப்பட்டு கொண்டே வருகிறார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம், யாத்ராகமம் அப்படிங்கிறதான அந்த புஸ்தகம் முழுக்க முழுக்க நாம் செய்ய போகிற பிரயாணத்தினுடைய நிழலாட்டம். அவங்க நிஜமாக தான் பண்ணாங்க. அது எதுக்காக அவங்க பண்ணாங்கன்னா, நாம் செய்ய போகிற ஒரு பிரயாணத்தினுடைய நிழல். உதாரணமாக அந்த ராத்திரியிலே எகிப்தியருடைய தலைப்பிள்ளையெல்லாம் சங்கரிக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் பிசாசினுடைய தலை இங்கே நசுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அன்று, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அன்று. அதற்கு பிறகு அவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள். அது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் 12 நீரூற்று 70 பேரீச்ச மரத்தில் வந்தார்கள். அது 12 அப்போஸ்தலர்கள் 70 சீஷர்களுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டது.
அதற்கு பிறகு அவர்கள் கசப்பான தண்ணீர், அது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட 3 நாளைக்கு பின்பு இருக்கும். அது நமக்கு கிடைக்க போகிறதான உபத்திரவத்தின் காலத்தை குறிக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக அடுத்து அப்படியே அந்த பிரயாணத்தில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது. இங்கே 1 கொரிந்தியர் 10 அதை பற்றி அவர் பேசுகிறார். அடுத்து மன்னாவையும் கண்மலை தண்ணீர், அது அப்பத்தையும் ரசத்தையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் அவங்க கானானுக்கு போய் சேர்றது, நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்றதை பற்றி சொல்கிறது. ஸோ நம்ம இந்த ரட்சிக்கப்பட்ட, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்னையிலிருந்து பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இருக்கிற பிரயாணம் தான் யாத்ராகமத்தின் புஸ்தகமாக இருக்குது. நீங்கள் அதை தியானிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையானது எல்லாமே, நாம் பண்ணுற பிரயாணத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். அதுக்கு தான் அந்த புக்கை கொடுத்துருக்கிறார். ஆதியாகமத்துக்கு பின்னாடியும் அதே மாதிரி ஒரு ஆண்டவருடைய திட்டம் உண்டு, யாத்ராகமத்துக்கு பின்னாடி கர்த்தருடைய திட்டம் உண்டு. இப்போ அதில் நாம் எடுக்கிற அந்த கம்யூனியன் தான் அங்கே சொல்லப்படுகிறதான ஞான பானம் என்று சொல்லப்படுகிற தண்ணீர். இப்போது நாம் இதில் வரும்போது இந்த பிரயாணத்தில் கர்த்தர் நமக்கு சில இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். வசனம் சொல்லுது பாருங்களேன், ரெவிதீமிலே அவர்கள் பாளையம் இறங்கின போது. இதுதானே இருக்குது. ரெவிதீம் அப்படிங்கிறதுக்கு எபிரேய பாஷையில் இளைப்பாறுதல் அப்படின்னு அர்த்தம். எபிரேய வார்த்தை ரெவிதீமுக்கு நம்ம தமிழில் என்ன அர்த்தம்னா இளைப்பாறுதல் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் நம்முடைய பிரயாணத்தில் சில இளைப்பாறுதல்களை நமக்கு தரார். இந்த இளைப்பாறுதலை தரும்போது நம்ம வாழ்க்கையில் சில இந்த பூமிக்குரியதை ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை ஆண்டவர் சந்தோஷமாக தான் வச்சுக்க விரும்புகிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரீச்சர் அப்படின்னு நினச்சிடுறாங்க. மோட்டிவேஷனல் ப்ரீச்சர் கிடையாது அவர் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, நம்ம உபத்திரவம் இருக்குதுன்னு சொல்கிறதே அவங்களுக்கு வந்து இப்போ நெகட்டிவாக இருச்சு. அதாவது வெறும் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொன்னால் மோட்டிவேஷனல் ஸ்பீச். உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு ஆசீர்வாதமும் இருக்குது, உபத்திரவமும் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது, தப்பு செஞ்சீங்கன்னா நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நெகட்டிவ் ஸ்பீச் இல்லையா? ஆனால் கம்யூனியன் எடுக்கும்போது அபாத்திரமாக எடுத்தால் உங்களில் சிலர் வியாதியும் படுவீர்கள், மரணம் அடைவீர்கள்னு வசனம் சொல்லுது. ஆனால் அது நெகட்டிவ் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். இதை எடுத்து நாம் சொன்னோம்னா என்னவாயிடும்? நெகட்டிவ் ஸ்பீச் ஆகிடுது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம நெகட்டிவாக பேசணும் இல்லை, உள்ளதை உள்ளபடி, சத்தியத்தை உள்ளபடி சொல்லணும், அவ்வளோதான். ஜனங்களுக்காக அதை புரட்ட முடியாது. உங்களுக்கு காலையில் நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்கன்றதுனால நல்ல வார்த்தை 4 சொல்லணும்னா நம்ம குடுகுடுப்புக்காரனாக தான் மாறணும். காலையில் உங்களுக்கு வந்துட்டு நல்ல காலம் பிறக்குது, கவலைப்படாதீங்க, போகிற வழியில் 1 லட்ச ரூபா லாட்ரி அடிக்கும்னு சொன்னால் உங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் சபைக்கு வரல. சபையை வந்து சத்தியம் சொல்கிறோம், அதுதான் உள்ளது, ஆசீர்வாதத்தையும் சொல்கிறோம், அதோடு கூட வரக்கூடிய பிரச்சனையும் சொல்கிறோம். அப்போ ரெவிதீம் என்பது இளைப்பாறுதல். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? இதில் நம்ம கஷ்டத்தோடையே இந்த பூமியை வருத்தத்தோடய கடந்து போகணும்னு கர்த்தர் சொல்லலை, சில இளைப்பாறுதலை கொடுக்குறாரு. அந்த இளைப்பாறுதல் வரும்போது, சில ஆசீர்வாதம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகளும் வரத்தான் செய்யும். குறைவுகள் வராமல்லாம் இருக்காது. இங்கே உட்காந்துருக்கிற நம்ம அத்தனை பேரும் 100% நிறைவோடு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் மன நிறைவோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ பேருக்கு அது இருக்கிறது என்ன, அதாவது அது வந்து ஃபிசிக்கலியாகவும் இருக்கலாம் அல்லது மென்டலியாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்குலாம் வந்து எல்லா ஆசீர்வாதமும் உலக பிரகாரமாக இருக்கும், ஆனால் மென்டலி என்ன இருக்காது, அவங்களுக்கு அது வந்து முழுமையான ஒரு திருப்தியாக இருக்காது. ஒரு சிலருக்கு இருக்கிறதுலாம் எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவைகள் என்ன செய்யும், இருக்க செய்யும். அப்போ சில நேரத்தில் இளைப்பாறுதல் இருக்கும்போது, கர்த்தர் கட்டளையிடும் போது சில குறைவுகளும் இருக்க தான் செய்யும். அந்த குறைவுகள் வரும்போது இவர்கள் எப்படி அந்த தண்ணீரை குறிக்கிறார்கள்னா முறுமுறுப்போடு. கர்த்தரிடத்தில் அவங்க எப்படி கேட்குறாங்க? முறுமுறுப்போடு. அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு அவங்க கேட்கறது, அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். இப்போது நம்முடைய ஆண்டவர் இவங்களுக்கு செஞ்சிருக்கிற அற்புதம்லாம் எப்படி, பயங்கரமான அற்புதங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 400 வருஷம் இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்திருக்கிறாங்க எகிப்தில். ஒரு நாள் ராத்திரியில் அவர்கள் தேசத்தை கொள்ளையிட்டார்கள்னு இருக்கு. 400 வருஷத்து சம்பளத்தை ஒரே நாள் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 58 வருஷம் வேலை செஞ்சுட்டு வரும்போது பிஎஃப் பணம் வராது. இந்த பிஎஃப் பணம் 2 வருஷம் வராது, 3 வருஷம் வராது. சிலர்லாம் 4-5 வருஷமாக அதுக்காக கவர்மெண்ட்டை பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு திடீர்னு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன செய்யும், இந்த மாதிரி ரிட்டையர் ஆனவங்களுக்குலாம் பிஎஃப் பணத்தை கொடுக்குறோம், வட்டியோடு சேர்த்து கொடுக்குறோம்பாங்க. இவங்க பிஎஃப் கிடைச்சாலே போதும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த 5 வருஷத்துக்கு வட்டி கொடுக்குறோன்னு சொல்லி சேர்த்து மொத்தமாக அவனுக்கு கொடுக்கும் பாருங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், தலை கைகால் புரியாது. ஒரு 10 வருஷத்து பணம் வரும்போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னா, 400 வருஷம் வேலை செஞ்சதுக்கு என்ன வந்திருக்குது? ஒரே நாள் ராத்திரி ஆண்டவர் தேசத்தை கொள்ளையிட்டார்களாம். எகிப்தியர்கள் கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் போனால் போதுங்கிறான். அந்த மாதிரி ஆசீர்வதிச்சு ஆண்டவர் கொண்டாடுறாரு. செங்கடல் பிளக்குது, எல்லாம் நடக்குது. அந்த தேவனுக்கு முன்பாக ஒரு வாதாடு, கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க, வாதாடுறாங்க. எங்களுக்கு தண்ணீர் எங்கே? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில நேரத்தில். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மளை ரட்சித்தது என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம்.
கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்? கோடிக்கணக்கான ஜனங்களில் பரலோகம் உங்களையும் என்னையும் முன்குறித்து வேறு பிரிச்சிருக்கிறது. இதுக்கு நாம என்ன செஞ்சோம், நம்ம முற்பிதாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனால் நாம் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருந்திருக்கிறோம். அந்த திட்டத்துக்குள்ள இருக்கிறது வேறு பிரிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் கொண்டு வந்து அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இதை நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் உலகத்தாரால வாங்க முடியாது. எத்தனையோ பணக்காரங்க சமாதானத்தை தேடி ஊர் ஊரா நாடு நாடா அலைகிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இலவசமா தேடி வந்து அதை கொடுத்தார். இதுக்கு ஈக்குவலா லைஃப் லாங் கர்த்தருக்கு நம்ம உண்மை உள்ளவங்களா இருந்தா போதும். இது ஒண்ணுக்கு மட்டுமே. ஆனா இப்படி ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கும் போது, ரெவிதீமில் இருக்கும்போது சின்ன குறைகள், தண்ணி இல்லை, இந்த அப்பா கிட்ட போயிட்டு நீங்க வாதாட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்கு தண்ணீர் எங்கே அப்படிலாம் கேட்க வேணாம். அழைத்து கொண்டு வந்த தகப்பனுக்கு உனக்கு தண்ணி கொடுக்கணும் வேண்டும் என்பதும் அவருக்கு நன்றாய் தெரியும். தண்ணி இல்லைன்னு அவருக்கு தெரியும். நீ தண்ணி குடிக்காம இருந்தா செத்து போயிடுவேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப அந்த தண்ணியை எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். சில நேரத்தில் கர்த்தருடைய டைம் நமக்கு தெரியாது. அந்த டைம் தெரியாததுனால முறுமுறுக்கிறோம். கர்த்தரே அந்த டைமை நமக்கு சொல்லாம தான் வச்சிருக்கார். காரணம், நீ முறுமுறுக்கிறியா இல்லையான்னு பார்க்கிறார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் நம்மளை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஏற்ற நேரத்தில் வரும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஏற்ற நேரத்தில் நிறைவேறும். அது சொன்னவர் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அப்படிப்பட்டதான ஒரு தேவன் சொல்லிட்டார்னா 100% செய்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது என்ன வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். கர்ப்பம் செத்து போனவனுக்கு பிள்ளைத்தரன்னு சொன்னாலும் கர்த்தர் அதை கொடுப்பார். நான் இது படிச்சுட்டு இருக்கும்போது ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொன்னார். மரியாளை பார்த்து அந்த தேவதூதன் வந்து சொல்றான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லி லூக்கால. இப்போ இந்த அம்மாவுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் அந்த அம்மா சொல்றாங்க, நான் புருஷனை அறியேனே. இந்த அம்மாவுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உன்னுடைய சொந்தக்காரி எலிசபெத்து முதிர் வயதிலே என்னவா இருக்கிறா? கர்ப்பம் தரித்திருக்கிறாள். நீ வேணா போய் செக் பண்ணிக்கோ. அவ கர்ப்பம் தரிச்சது உண்மைன்னா உனக்கு குழந்தை பிறக்கிறது உண்மை. இது ஆச்சரியத்தை பாருங்க. அது செத்து போன கர்ப்பம். யாருது? எலிசபெத்து. இது திறக்கப்படாத கர்ப்பம். கல்யாணமே ஆகல, திறக்கப்படாத கர்ப்பம். திறக்கப்படாத கர்ப்பத்துக்கு நான் இதுவே ஒரு பெரிய மிராக்கிள், சூப்பர் நேச்சுரல். கல்யாணமாகாத கன்னிகை வந்து குழந்தை பிறக்கிறது. இது நடக்கும். எப்படி நம்புறது? செத்து போன கர்ப்பம் உயிரோட வரும். அது நடக்கணும், இதுவும் நடக்கும். ரெண்டுமே சூப்பர் நேச்சுரல். சொன்னவர் ரெண்டுத்தையும் செய்து முடிச்சார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாதாடுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முறுமுறுப்பு. ஒரு சகோதரி வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுவும் ஜெகன் அண்ணங்கிட்ட காட்டுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு 10 பாயிண்ட், 10 பாயிண்ட்லையும் அவங்க கேட்டிருக்கிற கேள்வி, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார்? ஆண்டவர் எதற்காக என்னை இப்படி நடத்தினார்? நான் கர்த்தருக்கு என்ன தீங்கு செய்தேன்? ஆண்டவர் என் கண்ணீரை ஏன் துடைக்கவில்லை? எனக்கு அதை படிக்கும் போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. அந்த 10 பாயிண்ட்லயும் அந்த அம்மா கர்த்தரை குற்றப்படுத்துறாங்க. ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணார்? ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சார்? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யல? நான் நினைச்சேன், அது படிக்கும் போது எனக்கு ஆவியானவர் உணர்த்தினாரு, 100% பிதாவின் சித்தத்தை செய்த ஒருத்தர் இருக்கிறார்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டுமே. பிதா என்ன சொன்னாரோ அப்படியே 100%. அப்படி செய்தவரே பிதாவை பார்த்து ஏன் என்னை இப்படி செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்கல. வாழ்நாள் எல்லாம் வெறும் தப்பும் தவறும் தான் நம்ம வாழ்க்கையே. பிதாவின் சித்தத்தை என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சோமான்னு உட்காந்து ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா 50 வருஷத்துக்கு ஒன்று செஞ்சிருந்தா பெரிய விஷயம். அப்படித்தானே? நம்ம என்னைக்காவது இயேசுநாதர் திரும்பி பார்க்கறது கூட பிதா சித்தம் இருந்தால் தான் பார்ப்பாரா. சாப்பிட்டா பிதா சித்தம் இருந்தால் தான் சாப்பிடுவார். சொன்னா பிதா சொன்னதான் அவர் பேசுவார். இவ்வளோ பர்ஃபெக்டான இயேசுவையே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து அவரை இப்படி பண்றாங்க. அவரே பிதாவை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்கல, எந்த கேள்வியும் கேட்கல. இவங்க நம்ம வாழ்நாள் ஃபுல்லா எல்லாம் தப்பும் தவறும். படிக்கக்கூடாத படிப்பை படிக்கிறது, பண்ணக்கூடாத கல்யாணத்தை பண்றது, போகக்கூடாத இடத்துக்கு போறது, பேசக்கூடாததை பேசுறது, திங்கக்கூடாததை திங்கிறது, நெஞ்சு அடக்கி வச்சோன்னா ஆண்டவர் ஏன் எனக்கு இருதயத்துக்கு இப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் அனுமதித்தார்? உன்னை கத்த திங்க சொன்னாரா? பர்கரையும் பீஸாவையும் முழுங்கிவிட்டு அந்த சீஸ் மொத்தம் நெஞ்சில அடைச்சிவிட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் அனுமதிக்கிறாரு? வெறும் பெப்பர் பொடியுமா அந்த சிக்கன் 65 பவுடரை போட்டு பெரட்டி 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 தீவிட்டு கிட்னி பிரச்சனை வந்துடுது. அப்புறம் ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு? செய்யறதெல்லாம் தப்பும் தவறு. ஆனா குற்றத்தை யார் மேல போடுறது? கர்த்தர் மேல போடுறது. நான் சொல்லுவேன், என்னுடைய தேவனுக்கு தீங்கு செய்ய தெரியாது. ஏனென்றால் அவர் தீமையே பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற சாபமான வார்த்தை கூட ஏதாவது ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அவருக்கு சபிக்கவே தெரியாது. நான் எப்பவுமே இப்படிதான் சொல்லுவேன், என் ஆண்டவருக்கு சபிக்க தெரியாது.
ஆதாம சபிப்பார் பாருங்க, நீ நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி சாப்பிடுவாய். அதுக்கு பேர் சாபம். புரியுதா? இன்னைய வரைக்கும் டாக்டர் சொல்றாங்க வேர்வை சிந்தறது தான் நல்லதுங்கிறாங்க. நம்மளால வேர்வை சிந்தாம வேலை செய்யணும்னு சொல்லி ஏசியில் உட்காந்துட்டு 6 மணிக்கு மேலே நிற்கிற இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கான். இல்லை, அந்த மிஷினில் நிற்கிற இடத்துல நடந்துக்கிட்டு இப்படி பக்கத்தில் இருக்க 2 பேரும் ஹாயின்னு பேசிக்கிட்டு 2 பேரும் ஏன்னு கேட்டு பாருங்க. இல்லை, வேர்க்க விறுவிறுக்க டாக்டர் சொல்லியிருக்காரு, அப்போ தான் சுகர் போகும். இதுதான் என் ஆண்டவர் கொடுத்த சாபமாமா. என்னுடைய ஆண்டவருடைய சாபம் என்பதே ஒரு வகையான ஆசீர்வாதம் தான். ஏன்னா அவர் வாயிலிருந்து வர்றது எல்லாமே ஆசீர்வாதம் தான். அது நமக்கு பார்க்கறதுக்கு அப்படி சாபம் மாதிரி தெரியும். அப்படிப்பட்டதான ஒரு தேவன்கிட்ட போயிட்டு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா உனக்கு தண்ணி கொடுக்காம நான் வேறு யாருக்கு கொடுக்க போறேன்? இப்படி உன்னை வேறு பிரிச்சு 400 வருஷம் கழிச்சு கொண்டாடனே, ஒரு நாடா உருவாக்கி கொண்டு வரனே, உனக்கு நான் தண்ணி தர மாட்டேனா? இந்த முறுமுறுப்பு இருக்குல்ல, இதுதான் அபாத்திரமா. இப்ப அவங்க தண்ணி குடிக்க போறாங்க, கொடுக்க போறாரு, கண்டிப்பா குடிப்பாங்க. ஆனால் அது என்ன பானம்? அபாத்திரமான பானம். இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தரை பத்தின ஒரு முறுமுறுப்பு, ஊழியக்காரனோட வாதாடம். போய் சிலர்லாம் வந்து ஊழியக்காரங்க பாஸ்டர்கிட்ட போய் கேட்கறது, நான் இனிமேட்டு சர்ச்சுக்கு வரவே மாட்டேன் பாஸ்டர். ஏன்? ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி செஞ்சிட்டாரு. யார் செஞ்சா? ஆண்டவரா? அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து பிரச்சனை. கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செஞ்சாரு? அவரா சொன்னார் போய் அட்வான்ஸ் கொடுன்னு? நீங்களா போய் பார்த்தீங்க, கிச்சன் ரொம்ப பெருசா இருக்கு, நீங்களா முடிவு பண்ணீங்க. நல்ல பெட்ரூம், நீங்க 4 பக்கமும் காத்து வரும் அப்படின்னீங்க, கீழே இருந்து பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் கேட்கறது, ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த அனுமதி கொடுத்தார்? அதுக்கு கோச்சிக்கிட்டு இனிமேட்டு நான் அந்த சர்ச்சுக்கே வர மாட்டேன். ஏங்க, நீங்க தப்பா வீடு பார்த்ததுக்கு ஊழியக்காரன் என்ன பண்ணுவான்? இப்போ நிறைய பாஸ்டர்ஸ்க்கு பிபி சுகர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்னன்னா, அருமையான விசுவாசி. சில விசுவாசிகளாம் குவாரண்டைன் வந்த பிறகு பாஸ்டர்ஸ் நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க. இந்த பார்வை நேரம், இந்த விசுவாசிகளை சந்திக்கிற நேரம் நாள்னு ஒன்று வச்சிருப்பாங்க. காலையில் 9 மணிக்கு வந்து உட்காந்தாருன்னா பிரச்சனையோட குடும்பம் வரும் பாருங்க, 5 மணி வரைக்கும் வரும். அவங்க போயிடுவாங்க, இவர் குடும்பத்தில் பிரச்சனை வந்து. ஏன்னா அவ்வளோ முறுமுறுப்பு. ஆண்டவர் எனக்கு அப்படி பண்ணாரு, ஆண்டவர் இப்படி பண்ணாரு. ஊழியக்காரன்ட்ட வந்து கேட்கறது, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு? நாங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து எங்களுக்கு ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் ஒன்றுமே இல்லை, இனிமேட்டு நாங்கள் சர்ச்சுக்கே வர மாட்டோம். உன்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரே, அதுவே பெரிய மாற்றம், வாழ்நாளெல்லாம் மாற்றம். உன்னை ஒரு அருவருப்பான இடத்துல இருந்து, தப்பான பழக்க வழக்கத்துல இருந்து, ஒரு மோசமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உன்னை என்னையும் மாற்றி வச்சிருக்கிறாரு. இது ஒன்று போதும் லைஃபுக்கு. எகிப்திலிருந்து விடுதலையாக்கினதே எவ்வளோ பெரிய விஷயம். கொண்டாந்து ஆண்டவர் தனி நாடாக மாற்றி இருக்கிறாரு. தலைக்கு மேல மேக ஸ்தம்பம் இருக்கு, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அதுவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனா முறுமுறுப்பு, எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு. எதுக்கு எனக்கு என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி போச்சு? இத்தனை கோடி பேர் செத்ததுல உன்னை என்னையும் பத்திரமா வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் பிசினஸ் மூடிட்டு தற்கொலை பண்ணி செத்துட்டான், உனக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு ஆண்டவர் நல்லபடியா கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நாம என்னைக்குமே ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பார்க்கறதே இல்லை, குறைவுகளை பார்த்து முறுமுறுக்கிறோம். அதோட கூட நீ கம்யூனியில் கொண்டு வந்து கை வைக்கிறல்ல, அதற்கு பேர் தான் அபாத்திரமான போஜனமான. இஸ்ரவேல் ஜனங்கள் வாதாடி அவர்கள் என்ன செஞ்சாங்களாம் இந்த இடத்துல? ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு மோசையை பார்த்து, 5வது வசனம் 17:5 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ நதியை அடித்த உன் கோலை, நியாயமா என்ன சொல்லணும்? உன் கோலை பிடித்து கொண்டு தானே சொல்லணும். ஒரு பர்டிகுலர் வேர்டை சொல்றாரு பாருங்க, நீ நதியை அடித்த உன் கோலை கையில பிடித்து கொண்டு நடந்து போ. அப்பனா என்ன அர்த்தம்? அவர் கண்மலையை அடிக்க போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அது அடி தண்ணி வரும். ஆனா அது என்ன கோல் தெரியுமா? எகிப்துல நீ நதியை அடிச்சிய, அங்க தண்ணிலாம் ரத்தமா மாறிச்ச, அந்த கோலை எடுத்துக்கிட்டு போ. இந்த கோலை எடுத்துட்டு போனா ஜனங்க என்ன நினைப்பாங்க? இப்ப ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, மோசே இப்ப கோலை கையில வச்சிருக்கிறாரு. இந்த கோல் என்ன கோல்? அதுவும் ஆண்டவர் பர்டிகுலரா அந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை? நதியை அடித்த கோல். அப்படின்னா என்னன்னா, இது எகிப்தியர்களுக்கு சாபத்தை கொண்டு வந்த கோல். வாசிங்க, யாத்திராகமம் 7:21 வாசிங்க. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று, நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று, எகிப்து தேசம் எங்கும் ரத்தம் ஆயிற்று. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு கையில கோலை வச்சிருக்கிய, அந்த கோலை கொண்டு போய் என்ன செய்ய? கண்மலை அடி. இது என்ன கோல்? தண்ணியை ரத்தமா மாத்தின கோல். இது ஜனங்க குடிக்க கூடாதபடிக்கு செய்த கோல். இதை குடிச்ச அந்த மீனெல்லாம் என்ன போச்சு? செத்து போச்சு. அந்த கோலை கொண்டு போய் அடி. ஏன்? அவனுக்கு சாபமானது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அவனை நான் வாதித்த கோல் தான் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறது. அவனுக்கு குடிக்க முடியாமல் போன தண்ணீர் உன்னை குடிக்கிறதுக்கு தண்ணீராய் மாறப்போகிறது. ஆண்டவர் இந்த டிஃபரன்ஸை காட்டுறாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நதியின் கோலை பிடித்து கொண்டு போ. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சுட்டாரு, எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறாரு.
ஆனால் இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல? கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல, கர்த்தரை துதிக்க முடியல. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவனை சபிச்ச கோலை கொண்டு போய் இவனை அடி. ஏன்? இந்த கோல் என்னத்தை கொடுக்கும்? சாபத்தை கொண்டு வரும். யாருக்கு? எகிப்தியருக்கு. அதே கோலை கொண்டு போய் கண்மலையை அடி. 1 கொரிந்தியர் 10 வாசிச்சோம் இல்லையா? அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்துவை அடி. அதான் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு அடையாளம். அதை அடி. அவருக்கு அடித்த உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. விழாவில் குத்தின போது இங்கே ஒரு தண்ணீர் புறப்பட்டு வரும். அந்த தண்ணீரை குடித்து ஜனங்கள் உயிரோடு கூட இருக்கும்படி இந்த கோல் எகிப்தியரை சாகடிக்கும், இஸ்ரவேலை வாழ வைக்கும். எகிப்தியின் தண்ணீரை ரத்தமாய் மாற்றும். இங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தண்ணீராய் மாறி, கண்மலையின் தண்ணீராய் மாறி, ஞான பானமாய் மாறி இஸ்ரவேலை உயிரோடு கூட வைத்தது. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் எந்த வனாந்தரத்திலும் தண்ணீரை கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாயில என் வாயில முறுமுறுப்பு மாதிரி வந்துடக்கூடாது. நீங்கள் அது சூழ்நிலையை விட்டுருங்க. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும். பிரச்சனை உலகமே லாக்டவுனாக இருக்கட்டும். யார் வேணால் என்ன வேணாலும் சொல்லட்டும். நடக்காதுன்னு சொல்லட்டும், கிடைக்காதுன்னு சொல்லட்டும், முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லட்டும், இதுக்கப்புறம் சான்ஸே இல்லைன்னு சொல்லட்டும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கண்மலை உண்டு. அந்த கண்மலை நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் தண்ணி வரும். எப்படி வரும், ஏன் வரும்லாம் கேட்காதீங்க. வரும். இல்லைங்க, இந்த கோல் சாபமான கோல். எகிப்தியர் தண்ணீரை ரத்தமாக மாத்துச்சு, அவனுக்கு ரத்தமாக மாற்றும். உங்களுக்கு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றும். அந்த கோல் நம்மகிட்ட இருக்கு. அவனுக்கு தண்ணி எப்படி மாறுச்சு? ரத்தமாக மாறுச்சு. நமக்கு தண்ணி எப்படி மாறும்? திராட்சை ரசமாக மாறும். அந்த கோல் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கு. விசுவாசத்தோடு இருங்க. இன்னைக்கு அபாத்திரமாய் போஜனம் பானம், முறுமுறுப்போடு கொடு. கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். இனிமேட்டு நம்ம வாயில ஆண்டவரை பற்றின ஒரு முறுமுறுப்பு வரவே கூடாது. முடிவு பரியந்தம் ஆண்டவர் எனக்கு செய்வார், அழைத்து கொண்டு வந்தவர் எனக்கு தண்ணி கொடுப்பார், என்னை சாகடிக்கிறதுக்கு கர்த்தர் கொண்டு வரவே இல்லை. எனக்கு ஞானசானம் கொடுத்தது, பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்தது எதுக்காக? நான் தண்ணி இல்லாமல் சாவறதுக்கா? அப்படின்னா இல்லை, என்னை ஆண்டவர் வாழ வைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுக்கறதான ஒரு வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வேணால் வரட்டும், ஆனால் வாயில் மட்டும் என்ன வந்துடக்கூடாது? முறுமுறுப்பு வந்துடவே கூடாது. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போயிட்டு முறையிடுறதா நினச்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறது, எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படிலாம் நடக்குது, எனக்கு ஏன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, உனக்கு நடக்குது, இன்னும் நடக்கும், இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன் நீ ஆண்டவர்கிட்ட கேட்கறத எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற? என்னமோ நம்ம பூரண பரிசுத்தவான் மாதிரியும், ஆண்டவர் நம்மளை மட்டும் சோதிக்கிற மாதிரி. உத்தமனும் நீதிமானான யோபுவே பிடிச்சி கொடுத்துட்டாரு. நம்ம யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். நம்மகிட்ட பிசாசு வரதுக்கே பயப்படுறான். அவங்ககிட்ட போனால் அவன் நம்மளை கெடுத்துருவான்னு ஒன்று. அந்த அளவுக்கு மோசமான ஆட்கள். நம்ம ஆட்கள் போய் முழங்கால் போட்டு ஆண்டவரை போட்டு என்ன கொஸ்டின் கேட்கறது? என்ன ஆண்டவர்? ஒருத்தர் எங்கிட்ட எனக்கு சொல்கிறாரு, யோபுவுக்கு கூட அந்த பிரச்சனை இல்லையா? நான் கேட்டேன், நீங்கள் யோபுவை பார்த்தீங்க? நிறைய பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு நாளும் என் வாயிலிருந்து இனி அந்த மாதிரி வார்த்தைகள் வராது. எனக்கு ஆண்டவர் எது செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கும். எனக்கு ஒரு நீரூற்று இருக்கும். எனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு. எல்லாருக்கும் வைக்கிறது எனக்கு இருக்கிறதோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு. அது வரும், சரியான நேரத்திற்கு வரும். சொன்னவர் வசனித்தவர் நிறைவேற்றாது இருக்க மாட்டார். அல்லேலூயா! இவங்க அபாத்திரமா போஜனமானம் பண்ணதுனால என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க தண்ணியை குடிச்சு முடிக்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, ரெவிதீமிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக அமலேக்கியர்கள் எழும்பினார்கள். 8வது வசனம் வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணார்கள். ரெவிதீம்னா என்ன? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் இருக்கும்போது நீ எப்ப தேவனை பார்த்து முறுமுறுத்தியோ, இப்ப என்ன வருது? யுத்தம் வருது. யார் வரா? அமலேக்கியர் வரான், எதிரி வரான். ஏன்? கர்த்தர் பிடிச்சு கொடுத்துட்டார். இளைப்பாறுதல்னு உனக்கு சந்தோஷமா வச்சா நீ சும்மா இருக்காம என்ன பார்த்து என்ன பண்ற? முறுமுறுக்கிற. இதுதான் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினால் உங்களில் சிலர் வியாதியஸ்தராக இருக்கிறார்கள், சிலர் நித்திரை அடைகிறார்கள். பிரச்சனை வரதான் செய்யும். ரெவிதீமில் போய் ஆண்டவர் உன்னை இளைப்பாறுதல் வச்சு சந்தோஷமா வச்சாரா? இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் கொடுக்குற சந்தோஷங்கிறது என்ன தெரியுமா? நீங்க எதிர்பார்க்கறது இல்லை, அவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அதுவே சந்தோஷம். சிலருக்கு ஒரு பெட்ரூம் உள்ள வீடு வச்சா இன்னும் ஒரு பெட்ரூம் இருந்தால் நல்லா இருக்குமே, கர்த்தர் எப்போ நமக்கு 2 பெட்ரூம் தருவாரோ அப்படின்னு அவன் சந்தோஷமா இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், நீ இப்போ ஒரு பெட்ரூம் உள்ள வீட்டில் இருந்தால் தான் உனக்கு அது நல்லது, 2 பெட்ரூம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு சொல்கிறேன்? கர்த்தர் உன்னை எங்கே வச்சிருக்கிறாரோ, எந்த ஆசீர்வாதத்தில் வச்சிருக்கிறாரோ அவருக்கு நல்லா தெரியும் நீ அங்கே இருப்பது நல்லது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுக்குது உலக பிரகாரமாக பார்க்கறதுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஒரு தடவை ஒரு கார் கொடுத்தாரு. அந்த காரை ஆண்டவர் கொடுத்த போது எனக்கு அந்த காரை பார்த்த உடனே அந்த கார் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி கொஞ்சம் இப்படி பெண்டான மாதிரி இருக்கும். அது டிசைனே அப்படி தான். ஆனால் அந்த காரை ஆண்டவர் கொடுத்தாரு, கன்ஃபார்மாக தெரியும் அது ஆண்டவர் தான் கொடுத்தாரு.
அப்போது அந்த காரை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஊழியக்காரர் என்ன கேட்டார், என்ன கார் வச்சுருக்கீங்க நீங்கள், முதுகு வலி வந்த மாதிரியே நிற்கிது அந்த வண்டி அப்படின்னு. முதுகு வலி வந்தவன் இப்படி நிற்பான் பாருங்க, அதே மாதிரி அந்த கார் இப்படி பெண்ட் ஆகிருக்கும் உள்ள. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்ன ஆண்டவரே இவ்வளோ கேவலமாக சொல்லிட்டாரே. ஆண்டவர் சொன்னார், உன் காரை ஒரு பையிலும் கண் வைக்க மாட்டான். வன்கண்கள் பொறாமையும் உன் கார் மேலே வரவே வராது. நீ காரை ஓட்டு, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, நல்லா இருக்குது, அவ்வளோதானே போயிட்டே இரு. பார்க்குறவன் எப்படி பார்த்தா உனக்கு என்ன? சில நேரத்தில் அழகாக இருக்கணும்னு வாங்கிட்டு பார்க்குறவனா என்ன அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கும்பா, 3 நாள் ஜுரத்தில் படுத்துருவான். கார்லேயே போக முடியாது. வாங்க நானிலிருந்து என்னன்னு கேட்டு பாருங்க, யார் கண்ணு பட்டுச்சோ. வன்கண்கள் பொறாமைகள்லாம் இருக்குது, உண்மைதான், சில விஷயங்கள்ல இருக்க தான் செய்யுது. எதுக்கு சொல்கிறேன், சிலது ஆண்டவர் நம்ம கொடுக்கும்போது காரணம் தெரியாது, பார்க்கறதுக்கு முதுகு வலி வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு கண்ணும் இருக்காது, ஒரு வன்கண்ணும் இருக்காது. நம்ம பாட்டு நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வரலாம். அதனால் ஆண்டவர் வைக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். இல்லாவிட்டால் யுத்தம் வரும், பிரச்சனை வரும். ஏன் அபாத்திரமான போஜனம் பானம். இது முதலாவது அவர்கள் செய்தது. ரெண்டாவது, இப்போ திருப்பி ஆண்டவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ரெவிதீம் இளைப்பாறுதலை முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 20:1. காதேசில் தங்கி இருக்கையில் ஃபர்ஸ்ட் ரெவிதீமில் போய் இறங்கினாங்க, பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாது இருந்தது. அடுத்து அவர்கள் எங்கே போய் இறங்கியிருக்கிறாங்க, சீன் வனாந்தரத்தில் காதேஸ் அப்படிங்கிற இடத்துல. இந்த காதேஸ் என்பதற்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோலி, பரிசுத்தம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவங்க செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா பலிபீடத்தில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். பலி செலுத்தி முடிச்ச உடனே பாவம் போயிடுச்சின்னு ஒரு நிம்மதி. இதுக்கு அடுத்து உள்ளே போனால் பரிசுத்தம், அதுக்கு மேலே போனால் மகா பரிசுத்தம். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வரோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். இப்போ இவங்க கொஞ்சம் ஆண்டவரோட கூட பல இலைகளும் அப்படி வந்திருக்கிறாங்க. இப்போ சோதனை யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஜனங்களுக்கு இல்லை. இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, இந்த ஜனங்க முறுமுறுக்கிற ஜனங்க, இது எல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்யும், நல்லா தெரியும். அதனால இவன் தண்ணீர் கொடுக்காட்டி என்ன தான் பண்ண போறான், கண்டிப்பா இவன் முறுமுறுக்க தான் போறான். இது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ டெஸ்ட் யாருக்கு, ஜனங்களுக்கு இல்லை, டெஸ்ட் மோசேக்கு. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் தான் இருப்பா, ஆசாரியன் தான் இருப்பா. உள்ளுக்குள்ள இப்போ பரிசுத்தத்துக்குள்ள போகும்போது, இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போகும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் தேர்ச்சி அடையும் போது, அல்லது கர்த்தரோடு கூட நெருங்கும் போது இன்னொரு வாட்டி டெஸ்ட் வருது. இப்போ தண்ணி இல்லை. இப்போ கர்த்தர் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்றார். வசனத்தை படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. வாசிங்க 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பே கண்மலையை பார்த்து பேசுங்கள். கண்மலையை பார்த்து பேசுறதுக்கு எதுக்கு கோலை எடுத்துக்கிட்டு போக சொன்னாரு? பேசதானே போறோம். பேச போக சொல்லும் போது என்ன எடுத்துன்னு போக சொல்றாரு? நீ கோலை எடுத்துக்கொண்டு. நீ கோலை எடுத்துக்கிட்டனாலே நம்ம மைண்ட் எங்க போயிடும்? இதுக்கு முன்னாடி நதியை அடித்த கோலை எடுத்துக்கொண்டு எங்க போ, கண்மலை கிட்ட போய் அதை அடி, தண்ணி வரும். இப்போ ரெண்டாவது தண்ணி இல்லை, ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டேஜ் மாறிடுச்சு, அவங்க வேற மாதிரி பேசுறாங்க, கொஞ்சம் மெச்சூர்டா பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி. முன்னாடி இதெல்லாம் அவன் பேசல, இவ்வளோ தெளிவாலாம் பேசல. அவன் சொன்னா எனக்கு தண்ணி கொடுத்தா போதும் தான். இப்போ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி என்ன ஆயிட்டாங்க, டெவலப் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க வேற ஒரு ரெல்முக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க? தண்ணி வேணும். இப்போ கர்த்தர் சொல்றாரு, கோலை எடுத்துக்கொண்டு போய் கண்மலை கிட்ட பேசு. எங்க கண்மலை கிட்ட பேசுறதுக்கு கோல் எதுக்கு? கோலே தேவையில்லையே. ஆனா கர்த்தர் பர்பஸா சொல்றாரு, நீ கோலை எடுத்துக்கொண்டு ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். அதோட அர்த்தம் என்ன? இப்போ கோல் கையில இருக்குது. கோல் கையில இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப தண்ணி இல்லை, மோசே கோலோட போறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்க? கண்டிப்பா நமக்கு என்ன செய்ய போகுது? தண்ணி கிடைக்க போகுது. ஏன்? மோசே கோலோட புறப்பட்டுட்டான். இந்த கோல் நமக்கு என்ன கொடுக்கும்? தண்ணி கொடுக்கும். கோல் தண்ணி கொடுக்குமா? கர்த்தர் தண்ணி கொடுப்பாரா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கோல் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த கோல் எகிப்தியருக்கு தண்ணி கொடுக்காம சாவடிச்ச கோல், தண்ணீரை ரத்தனமா மாத்தின கோல். அதை குடிச்சவங்க எல்லாம் செத்து, அதை குடிச்ச மீனெல்லாம் செத்து போச்சு, அதுல இருந்த மீனெல்லாம் செத்து போச்சு. எகிப்தர்கள் தண்ணி குடிக்க முடியாமல் போயிட்டு, அப்படிப்பட்ட கோல் அது. இப்போ இந்த கோலை பார்க்கும்போது அவன் என்ன நினைப்பான்? இவன் தண்ணி இல்லைன்னு கேட்டா தண்ணியை ரத்தமா மாத்திர கோல் எடுத்துட்டு போறான்டா, இருக்கிற தண்ணி கிண்ணி எதையும் மாத்திர போறான் தான் நினைச்சிருப்பான். ஆனா அந்த கோல் இப்போ என்ன கோல்? தண்ணீரை வர வச்ச ஆசீர்வாதமான கோல் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ கோல் எடுத்துட்டு போ. ஏன்? கோல் அல்ல, நானே தண்ணீர் கொடுக்கிறவர்.
இப்போ கோல் எடுத்துட்டு போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களோட நம்பிக்கை யார் மேல இருக்குது? கோல் மேல இருக்குது. இதை எடுத்துக்கொண்டு போய் அடிச்சா தண்ணி வரும், உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனா கர்த்தர் ஒன்று சொல்றாரு, அடிக்காத, பேசு. ஏன்? இப்போ கோல் இல்ல, வார்த்தையில தான் வல்லமை இருக்குது. நீ பேசு, அந்த வார்த்தைக்குரிய வல்லமையை அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். அற்புத அடையாளம் முக்கியம். ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த ஆண்டவர் செஞ்சார். எதற்காக? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தர் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் அற்புத அடையாளத்தை எதுக்கு செய்ய வச்சாரு? கர்த்தர் தண்ணியை கொண்டு வரவர்னு தெரிய வைக்கிறதுக்கு. இப்போ இவன் எது பக்கம் திரும்பிட்டான்? எல்லாம் கோல் பக்கம் திரும்பிட்டான். மோசே எந்த பக்கம் திரும்பிட்டாரு? கோல் பக்கம். இதுதான் ஊழியக்காரனுடைய ஃபெயிலியர். உன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அற்புதம் நடக்க ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நான் எந்த பக்கம் திரும்புறேன்? அற்புத அடையாளம் பக்கம் திரும்புறேன். இப்போ அந்த ஊழியக்காரருக்கு ஒரு டேக் உருவாயிடும். என்ன டேக் உருவாயிடும்? தீர்க்கதரிசி. ஒரு டேக் உருவாயிடும். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி. உண்மைதான், கையில் இருக்கிற கோலுக்கு வல்லமை இருக்கு, அந்த கையில் இருக்க நம்ம சொல்ற நாமத்துக்கு வல்லமை இருக்கு. ஆனால் நாமத்துக்கு வல்லமை இருக்கு, நாமத்தை பார்க்கிலும் அந்த நாமத்தை உடையவர் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீ போய் நாமத்தை சொன்னா பிசாசு ஓடுமா ஓடாதா? ஓடும். ஒருத்தன் வந்து சொல்றான், நம்மை சாராத ஒருத்தன் உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த நாமத்துக்கு என்ன இருக்கு? அப்போ அப்போஸ்தலனுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? இவன் தேவ சித்தத்தோட விரட்டுவான், அவன் தேவ சித்தம்லாம் கிடையாது. பவர் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்ம் பண்றான் அவன். இவன் பெர்ஃபார்ம் பண்ணல, கர்த்தர் சொல்றாருன்னு விரட்டுறான். இதுதான் வித்தியாசம். இப்ப மோசே கண்மலையை பார்த்து பேசினா அவனுக்கு தெரிஞ்சுப்பான், கோல் அல்ல, கர்த்தரை உயர்ந்தவர். கர்த்தர் கோலினால் மட்டும் ரட்சிக்கிறவர் அல்ல, வார்த்தையினாலும் ரட்சிக்கிறவர். படிப்படியா அவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜை வளர்த்துக்கிட்டே போறார் ஆண்டவர். இஸ்ரவேலர்கள் ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் கொஞ்சமா வளரணும்னு நினைக்கிறாரு. மோசே திருப்பி எந்த பக்கம் திருப்பிட்டாரு? கோல் பக்கம் திருப்பிட்டாரு. பாரு, நானா தண்ணியை புறப்பட பண்ணுவேன், பார் அடிச்சா தண்ணி வருது பார் அப்படின்ட்டாரு. வந்துருச்சு, ஜனங்க குடிச்சிட்டாங்க. இன்னைக்கும் நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில இதுதான் ஃபெயிலியர். அவங்க என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனம் உரைக்கணும், ஆண்டவர் தீர்க்க தரிசியா வச்சிருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு மீட்டிங்லயும் தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னாரா? ஒருத்தருக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னாராங்கிறதா கேள்வி. ஒவ்வொரு மீட்டிங்லயும் தீர்க்க தரிசனம், ஒரு ஜெபத்துல ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. எலியா ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு அடுத்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பனியும் மழையும் பெய்யாது சொல்லிட்டியா? சொல்லியாச்சு. எங்க போ? கேரி தாட்டங்கரைக்கு போய் உட்காந்துக்க. திருப்பி எப்போ? அடுத்த 3 வருஷம் கழிச்சு வா, பனியும் மழையும் பெய்யுன்னு சொல்லு. அப்ப நடுவில் 3 வருஷம் எலியாவுக்கு என்ன கிடையாது? நோ ப்ராபசி. ஆனா எலியா தீர்க்கதரிசி தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப கர்த்தர் சொன்னா தான் செய்யணும். எங்கிட்ட தீர்க்க தரிசனம் இருக்குன்ட்டு 3 வருஷம் சும்மா தான் இருக்கிறேன், என்ன பண்ணலாம்? பக்கத்து ஊருக்கு போய் நான் எல்லாருக்கும் திருப்பதி சொல்லிட்டு இருக்கிறேன்னா கர்த்தர் சொல்லுவாரு, அது உனக்கு சாபமாய் மாறும். கண்மலையை பார்த்து அடிச்சோன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணாதபடியினாலே. அந்த வசனம் அழகா இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை 12வது வசனம் வாசிங்க, 20:12. ஏன் இவன் விசுவாசம் எது மேல இருந்துச்சு? கோல் மேல இருந்துச்சு. விசுவாசிகளுக்கும் அதான் பிரச்சனை. இப்ப நீங்க எல்லாம் ஏன் ஊழியக்காரனை நோக்கி ஓடுறீங்க? ஏன் தீர்க்கதரிசியை நோக்கி ஓடுறீங்க? ஏன் ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி கிடைக்கிற நோக்கி ஓடுறீங்க? காரணம்னா நீங்க கோலை பார்க்கிறவங்க. ஊழியக்காரன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கோல், கோல் அல்ல. கோலை அடிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், கோலுக்கு பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார். உன்னுடைய பார்வை அவரை நோக்கி தான் இருக்கணும். இப்ப நீங்க இப்படி ஊழியக்காரனை ஹீரோவாக்கி கடைசியில யாரை விழ பண்ணிட்டீங்க தெரியுமா? ஊழியக்காரனை விழ பண்ணிட்டீங்க. ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றார்? உன்னை பத்தி சொல்லணும்னா ஆண்டவரே ஆளை அனுப்புவார். அதாவது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சா? உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சா? டெய்லி உங்களை ஜீவனோட வைக்கணும்னு அவருக்கு தெரியுதா? மூச்சு கொடுக்குறாரா? இவ்வளவு தெரிஞ்ச ஆண்டவர் நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுமா வேணாமான்னு சொல்ல மாட்டாரா? உன் பொண்ணுக்கு யார் பையன், உன் பையனுக்கு யார் பொண்ணுன்னு சொல்ல மாட்டாரா? ஏன் அதுக்கு மட்டும் தீர்க்கதரிசியை தேடி ஓடுறீங்க? இதுக்கு டெய்லி ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கறாருன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு இந்த ஜெபத்தை கேட்பாரு, கொஞ்சம் பெரிய ஜெபமா இருந்தா ஆண்டவர் கேட்க மாட்டாரு. அப்படிதான் நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி தானே? கல்யாண விஷயம்லாம் யாராட்ட போய் கேட்கணும். ஏன்? டெய்லி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இன்னைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் அற்புதமா சந்திக்கிறார். இதை சந்திக்கிற ஆண்டவர் பெரிய விஷயத்தையும் சந்திப்பார். 500 ரூபாய் கொடுக்குற ஆண்டவர் 5000 ரூபாயும் கொடுப்பார். 5000 ரூபாய் கொடுக்குற ஆண்டவர் 50000 ரூபாயும் கொடுப்பார். 50000 ரூபாய் கொடுக்குற ஆண்டவர் 50 லட்சமும் கொடுப்பார். உங்களுக்கு 500 ரூபாய் கொடுப்பார் போது விசுவாசம் இருக்கு. 50 லட்சம் தேவைன்னு வரும்போது நம்ம எதுக்கும் போய் ஒரு தீர்க்கதரிசிகிட்ட ஜெபம் பண்ணுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஏன்? நம்ம ஆண்டவர் 500 ரூபாய் ஆண்டவர் தான், 50 லட்சம் ரூபாய் ஆண்டவர் கிடையாது. அவருக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இன்னும் வரல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ரேட் ஏறிக்கிட்டு இருக்கு.
500 உன்னை சந்தித்த ஆண்டவர் தேவைப்படுமானால் 50 லட்சத்தையும் சந்திப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உனக்கு ஆண்டவர், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாதவர். அன்னைக்கு எனக்கு 500 தேவைப்பட்டதுனால 500 கொடுத்தார். இன்னொரு நாள் 5 லட்ச ரூபா தேவைப்படும் 5 லட்ச ரூபா கொடுப்பார். நான் உடனே இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, என்ன செய்யலாம், ஒரு தீர்க்கதரிசியை தேடி போயிடுவோம். அவர்கிட்ட போயிட்டோம்னா அவர் ஜோம் பண்ணுவார். அவர் என்ன ஜோம் பண்ணுறாரு, கண்ணை மூடி ஆண்டவர் HDFC பேங்கை காட்டுகிறார். அங்கே உங்களுக்கு ஒரு மேனேஜர் பச்சை கலர் சட்டை போட்டு உட்கார்ந்துருப்பார். நீங்கள் அவரிடத்துல போங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, நேராக போன உடனே இந்த மாதிரி ஆண்டவர் உங்ககிட்டே நம்பிச்சார். ஆமாம், அவருக்கு ஒரு 3000 கொடுக்கணும், இவருக்கு ஒரு 2000 கொடுக்கணும், நம்ம வாசலில் ஒருத்தர் ஒரு 1000 ரூபா லோன் சேங்ஷன் ஆயிரும். இப்படி ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவர் அனுப்புகிற ஆள் இப்படி செய்வாரா? நான் சொல்கிறேன், நீங்கள் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் போலை அல்ல, வார்த்தையினாலே உன்னை ரட்சிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், நான் சொல்லுவேன், உனக்காக எனக்காக சட்டத்தையே மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணுறாரு, சட்டத்தையே மாற்றுறாரு. எஸ்தர் போன ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சட்டத்தையே மாற்றுறாரு. தானியேலுக்காக என்ன ஆகுது, சட்டமே மாற்றப்படுது. அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். தயவு செய்து கோலை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. ஜெப உதவி தேவை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அதை தப்பாக சொல்லலை. ஆனால் உங்கள் விசுவாசம் கர்த்தர் பேரில் தான் இருக்கும். அந்த கோலை தான் எனக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த 2வது என்னாகும் 20 இந்த டெஸ்ட் இஸ்ரவேலுக்கு இல்லை, இந்த டெஸ்ட் யாருக்கு, மோசேக்கு, ஊழியக்காரனுக்கு. ஏன், ஹோலி பிளேஸ், அது இளைப்பாறுதல், இது ஹோலி. ஊழியக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலே வர 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 ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களாம் இருக்கீங்க, மேலே வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிட்ட வந்தாச்சு, காணான் தெரியுது, டிஸ்டன்ஸ் கிட்ட வருது. எங்கே வந்துட்டோம், யூதயா பக்கத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா தெரியும், காணான் தெரியுற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், காதேஸ் வனாந்தரத்துக்கு வந்துட்டோம். மோசையை கவுத்து விட்டாங்க பாருங்க. மோசே சொல்லுவார் உபாகமத்தில், உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேல் கோபம் கொண்டு. அது அர்த்தம் என்ன அப்படின்னா, பல நேரங்களில் ஊழியக்காரனை கவுக்கிறதே யார் தான், விசுவாசி தான். அங்கே போய் எல்லா ஊழியக்காரனுக்கும் இந்த பிரச்சனை உண்டு, அத்தனை ஊழியக்காரனுக்கும் உண்டு. தீர்க்கதரிசிகிட்ட போய் சொல்கிறது, இப்போ ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறதுன்னு உடனே சொல்லுங்க. அவன் என்ன பண்ணுவான், பாவம் வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறான். தெரிஞ்சால் சொல்ல மாட்டானா, வரும்போதே சொல்ல மாட்டானா, கபடமட்ட உத்தம இஸ்ரவேலன் வரான்னு அவனுக்கு பார்த்தோன்னே தெரியாதா? இல்லைனா வரும்போதே சொல்ல மாட்டானா, என்னை பிடிக்க 50 பேர் வராங்க, அக்கினி இறங்கி பச்சிக்கட்டுன்னு சொல்ல மாட்டானா? தெரியாமல் தானே அவன் உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட போய் நீங்கள் ஜோம் பண்ணுங்க. சரி, அவன் ஒருவேளை நம்மள மாதிரி ஆளாக இருந்து ஆண்டவர் ஒன்றும் சொல்லலைங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, சொன்னால் சொல்கிறேன், நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஆள் வீட்டு வாசலில் வந்துட்டு வெளியே வந்துட்டு அங்கே ஒரு 10 பேர் அவர் பார்க்க உட்காந்துருப்பாங்க. அதில் 2 பேர் ஆஃபரிங் கொடுக்க வந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. அவன் எதிரிலேயே இந்த ஆளுக்கு பவரே இல்லை, 10 நிமிஷம் ஜோம் பண்ணி ஒன்றுமே சொல்ல. அவன் என்ன நினைப்பான், ஓ நம்ம ராங் பிளேஸில் உட்காந்துருக்கும் போல, அவன் ஊழியத்தை ஒழிச்சிருவான். இது தீர்க்கதரிசிக்கு நடக்கும். இப்போ என்ன மாதிரி ஆளுங்க இருக்காங்க பாருங்க, இப்போ பைபிள் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எங்களுக்கு ஃபோன் பண்ணி, அது ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, உண்மையிலேயே அவங்களுக்கு டவுட் இருக்கும், ஃபோன் பண்ணி இந்த வசனத்தில் இப்படி இருக்கிறதே, இது எதை குறிக்கிறது? நம்ம ஃபஸ்ட்டு அந்த வசனத்தை அன்றைக்கி தான் பார்த்துருப்போம். நம்ம என்ன பைபிள் 66 புஸ்தகத்தையும் கரைச்சி நம்ம ஹார்லிக்ஸ் மாதிரி பக்கத்தில் வச்சு ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டா இருக்கோம். நமக்கும் ஆண்டவர் ஏதோ சொல்கிறாரு, நம்ம சொல்லிடுறோம், அவ்வளோதான். இதில் இங்கே தேர்ச்சி பெற்றவனும் ஒருவனும் இல்லை. நம்ம அப்போ தான் ஃபஸ்ட்டு புதுசாக பார்ப்போம். அதுக்கு பதில் எப்படி போகும் தெரியுமா? ஜெகன் பிரதருக்கே தெரில. ஜெகன் பிரதர் பரலோகத்துலேருந்து அப்படியே இறங்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டார். அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு என்ன எல்லாமா தெரியும்? அதாவது நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு பெரிய பைபிள் நல்லா படித்த ஆள் ஒருத்தர் உங்ககிட்ட நான் தர்க்கம் பண்ண, அதாவது வாக்குவாதம் பண்ண, சில டிபேட் பண்ணணும்னாரு. அப்போல்லாம் பண்ணுவோம் 15 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ தெரியாது, வாங்க பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த ஆள் பார்த்தா பைபிள் ஸ்காலர். நமக்கு தெரிஞ்சது வெளிப்படுத்தின விசேஷமும் தானியேலும் தான். அதுலேயும் ஏதோ கொஞ்சம் டிட்பிட்ஸ் மாதிரி மேஜையிலேருந்து துணிக்க மாதிரி இருந்ததை வாங்கி வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவர் வந்த போது தோரணையை பார்த்தீங்கன்னா 10 கமெண்ட்ரிலாம் வச்சுக்கிட்டு, ஐயோ நம்ம டைரியில் மெசேஜ் எழுதுறதும் சரி. உட்காந்த உடனே இதுதான் கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறாருங்கிறது. உட்காந்த உடனே தானியேலிருந்து பேசுவோமானார். வாங்க ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், நம்ம சப்ஜெக்டுக்குள்ளேயே வந்துட்டீங்க அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன், இங்கே யாரை முற்றிலும் தேறினவர்கள்லாம் கிடையாது. நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு பெருசு. விசுவாசிக்கு ஊழியக்காரனா எல்லாமே தெரியும், ஊழியக்காரனா டவுன் டு எர்த்து, இல்லை, ஒரு படி கொஞ்சம் மேலே போய் ஆண்டவரோட இருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்க தேவ தூதர்கள்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற ஊழியக்காரர் யாரும்
நாங்கெல்லாம் தேவ தூதர்களாக இருந்தால் கொரோனா என்ன காணாம போயிருக்குமா இல்லையா? நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே யாரும் குறையா சொல்லலை, எந்த ஊழியக்காரனும் குறையா சொல்லலை. நான் சொல்கிற விஷயம், நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்களே. தேர் இஸ் நோ ஹீரோ. ஹீரோ வர்ஷிப் வேண்டாம். இயேசுநாதர் ஒருத்தர் தான் ஹீரோ, அவர் ஒருத்தர் தான் வர்ஷிப்பு கூடியவர். அப்படியே நீங்கள் பாடுறதை பார்த்தா தாவீது பாடுற மாதிரியே இருக்குன்னு நான் ஒருத்தர், எனக்கு ஆச்சரியம். இவன் எப்போ தாவீது பாடுறதை கேட்டான்? தாவீது பாடுறதை கேட்டாதானே இவர் பாடுறதும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்ண முடியும். இவன் சொல்கிறான் தாவீது பாடுற மாதிரியே இருக்கு உங்களை பார்த்தா. போடா, தாவீதே ஒன்றுமில்லைன்ட்டு போயிட்டான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மோசே சொல்கிற மாதிரி ஊழியக்காரனை கவுத்துறாதிய. மோசே கொடுத்த ப்ரெஷரில் அவர் என்ன பண்ணிவிட்டாரு? பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு அடிச்சு விட்டாரு. பல நேரத்தில் ஊழியக்காரன்ட்ட போய் இப்போ உடனே சொல்லுங்கள், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இமீடியட்டாக சொல்லுங்கள். அவனுக்கு டைமே கொடுக்கறது இல்லை. அவனும் ஒரு காஃபி குடிங்க, இல்லை பிரதர் நீங்கள் சொன்ன பிறகு தான் காஃபியே குடிப்பேன். அவன் என்ன செய்வான் பாருங்க, இப்படி கண்ணை மூடி சுருக்கி, ஒன்றும் தெரியலையே, தெரிஞ்சால் சொல்ல போகிறான். அவனும் தெரியலையே, அவனை கண்ணை மூடி தேடி பார்க்குறான். கடைசியா கர்த்தர் உங்களுக்கு ஆமாம் சொல்கிறான், நீங்கள் போங்கன்ட்டான். போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நல்லா தேவ சமூகத்தில் உட்காருங்க. உங்களுக்கு நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். வேதத்தில் டவுட் இருக்குதா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கேளுங்க, அவர் சொல்லுவார். அப்படியே உங்களுக்கு தீரலையா, உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவரை கேளுங்க. அவராலே முடியலையா, அதுக்கப்புறம் ஒரு பைபிள் டீச்சர்கிட்ட கேட்கலாம். நம்ம என்ன செய்கிறோம்? ப்ரெஷர். கடைசியில் என்ன ஆச்சு? மோசையோட வீழ்ச்சி. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ ஜனங்க எல்லாம் தண்ணி குடித்தாங்களா இல்லையா? குடித்தாங்க. ஆனால் ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள். ரெவிதீமில் யுத்தம் தான் வந்துச்சு, இங்கே டோர் க்ளோஸே ஆயிடுச்சு. அங்கே அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணா என்ன நடந்துச்சு? யுத்தம் வந்துச்சு. அதாவது வியாதியஸ்தர்களாக இருந்தார்கள், ஆனால் இங்கே நித்திரையை அடைஞ்சாச்சு. மோசையை பார்த்து சொன்னார், நீ போக மாட்டேன், ஓவர். இதான் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுறது. பல நேரங்களிலே கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தல், கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுதல், கர்த்தருக்கு விரோதமான கிரியை செய்தல். ஆண்டவர் ஒன்று சொன்னால் அதை செய்யுங்க. ஆண்டவர் சொல்லலையா, விட்டுருங்க, பரவாயில்ல. சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோன்னா, ஐயோ எல்லாரும் அப்படி வந்துச்சு, நாம் வேறு வழி இல்லை, தேவசித்தம் இல்லை தான், வேறு வழி இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன், இது பிரோஜனமாக இருக்குன்றதுக்காக. ஒரு மகளுக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. திருமணம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த மகளுடைய திருமண காலங்களுக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பாக அந்த ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் சின்ன பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்த உடனே கல்யாணம் நிற்கக்கூடிய நிலைமைக்கு வந்துச்சு. அப்போ அந்த தாயார் இடத்துல கேட்டாங்க, பிரதர் இந்த மாதிரி கல்யாணம் நிற்கிற இடத்துக்கு வந்திருக்கு, என்ன செய்யலாம்? நான் சொன்னேன், ஆண்டவர் ஏதோ ஒரு சைன் காட்டுறாரு. கர்த்தர் உண்டாக்குனா எல்லாமே எப்படி தான் இருக்கும், சமாதானமாக இருக்கும். அந்த இடத்துல அந்த அதோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் வேதனையை கூட்டார். வேண்டாம், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், கொஞ்ச நாள் போஸ்ட்போன் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க உடனே, இல்லை பிரதர் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன், நாளைக்கு எல்லாரும் என்னை கேவலமாக நினைப்பாங்க, அதனால் நான் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த தாயோடைய கணவனார் சொன்னார், அந்த அம்மாவுடைய கணவர் சொன்னார், பிரதர் சொல்கிறாங்க நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு. இல்லை, அந்த அம்மா சொன்ன, இல்லை பண்ணிடுவோம். திருமணம் நடந்தது. ஒரு வாரத்திற்குள்ளேயே சில பிரச்சனைகள் வந்துருச்சு. சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு சிம்டம் காட்டுறாரு, ஒரு சைன் காட்டுறாரு. நாம் என்ன நினைக்கிறோம், மனுஷனை பார்க்குறோம். இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நான் சொல்கிறேன், இந்த எல்லார்ட்டையும் சொல்கிற எல்லாரும் கடைசி வரைக்கும் கூட வரப்போகிறதே கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் தான் கூட வரப்போகிறார். அவர் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. சில நேரத்தில் முறுமுறுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய கரத்தில் எனக்கு தீமை என்பதே கிடையாது. நீங்கள் எனக்கு என்ன செய்ய மாட்டீங்க, தீங்கே செய்ய மாட்டீங்க. நீங்கள் அப்படி மீறி இப்படி போனீங்கன்னா, ஒன்று அவர்கள் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணியதுனால வியாதியஸ்தர்களானார்கள். முதலாவது ரெவிதீமிலே யுத்தத்தை சந்தித்தார்கள். ரெண்டாவது சிலர் நித்திரை அடைந்தார்கள். மோசே கானானுக்குள் போக முடியாமல் போய்விட்டது. இந்த ரெண்டு பானத்தையும் அவர்கள் அபாத்திரமாய் பண்ணினார்கள். தேவனுக்கு முன்பாக எங்கேயாவது முறுமுறுத்திருக்கிறோமா, அபாத்திரமாக போஜனமானம் பண்ணுறோமா? நாம் எல்லோரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்மதில் இம்மட்டுமாய் கர்த்தர் பேசின காரியங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் ஞானபானத்தை குறித்து விசேஷமாக முதலாவது கண்மலையோடு கூட அடித்ததற்கும் ரெண்டாவது கண்மலையோடு கூட பேசினதற்கும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வித்தியாசத்திற்காக ஜனங்கள் தண்ணீர் இல்லாத போது ரெவிதீமிலே அவர்கள் இலைப்பாறுதலுக்குள்ளே இருந்தபோது அவர்கள் முறுமுறுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும் போது
சில குறைவுகள் வரும்போது நம் வாயில் முறுமுறுப்பு வராதபடி தேவனாகிய கர்த்தர் தாமே, ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் எங்கள் வாயில் முறுமுறுப்பு வந்துடக்கூடாதுப்பா, எந்த சூழ்நிலையிலும் உமக்கு விரோதமாக எங்கள் நாவை அசைஞ்சிடக்கூடாது, எங்கள் குறைவுகள் எல்லாம் ஒரு நாள் நிறைவாய் மாறும் என்கிற எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக. இரண்டாவதாக, ஆண்டவரே நாங்கள் கண்மலையை பார்த்து பேச சொன்னபோது, வசனத்தை உறுதிப்படுத்தின போது, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னபோது, அற்புதத்திற்கும் அடையாளத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் எங்களுடைய விசுவாசம் கோலின் மேலே அல்ல ஆண்டவரே, அந்த கோலை எங்கள் கையில் கொடுத்தவர் மேலே, எங்கள் விசுவாசம் கண்மலையின் மேலே, எங்கள் விசுவாசம் வார்த்தையின் மேலே, எங்கள் விசுவாசம் அற்புத அடையாளங்களை நம்பி அல்ல, அற்புத அடையாளங்களை செய்கிற ஆண்டவரை நம்பி, அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் தேவனை நோக்கி பார்ப்போமா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின்படி, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தையின்படி நாங்கள் முடிவு பரிந்த உண்மை உள்ளவர்களாய் நிற்க, அபாத்திரமாய் போஜனத்தை நாங்கள் பானத்தை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, அபாத்திரமாய் பானம் பண்ணினவர்கள் வழியிலே மடிந்து போனார்கள், அபாத்திரமாய் பானம் பண்ணினவர்கள் ஆண்டவரே கானானுக்குள்ளே பிரவேசிக்காமல் போனார்கள். அது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் பிரவேசிக்காமல் போனார்கள். நாங்களோ வென்றால் முடிவு பரியந்தம் ஆண்டவரே பாத்திரவான்களாய் போஜனபானம் பண்ண கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகள் 100க்கு 100 எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும், இடைபடட்டும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்கள் மத்தியில் அது கடந்து வரட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.